கோமதிக்கா கோமதிக்கா இக்க கோமதிக்கா கோமதிக்கா இக்க கோமதிக்கா 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 இக்க கோமதிக்கா. ஏன் சின்ன பொண்ணு உள்ள வாமா. ஏன் வெளியிலே கூப்பிட்டு கிடக்கா? என்ன கோமதிக்கா என்ன பண்றீங்க? என்னம்மா செய்வேன், வழக்கம் போலதான் வீட்டு வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே கோமதிக்கா கோமதிக்கா 5000 வாங்கிட்டீங்களா? ஏய் ஆமா சின்ன பொண்ணு, அன்னைக்கே வந்துட்டுமா எனக்கு. அதுல 3000 ரூபாய் செலவு வேற பண்ணிட்டேன் பாத்துக்க. கோமதிக்கா அதுக்குள்ள செலவு பண்ணிட்டீங்களா? எப்படிக்கா பண்ணீங்க? ஏன் சின்ன பொண்ணு, செலவு பண்றது என்ன கஷ்டமாமா? ஈஸியா செலவாகி போச்சு பாத்துக்க. நீ சொந்தக்கார வீட்டு கல்யாணம் இருந்துச்சா, அதுக்கு வேற போயிட்டு வந்தேன். அப்புறம் சத்தியாக்கு வேற அடுத்த வாரம் பிறந்தநாள் வருதுல சின்ன பொண்ணு, அதனால கடைக்கு கூட்டு போய் துணிமணியாக கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேம்மா. அதான் கொஞ்சம் செலவாயிட்டு பாத்துக்க. அப்படியே கோமதிக்கா அடுத்த வாரம் சத்தியாக பிறந்தநாள் வேற வருதோ? தடை கூடலாம் கொண்டாடிடுவோம் போங்க. வேண்டாமா சின்ன பொண்ணு, வீட்லயே சிம்பிளா கொண்டாடுவேணுமா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தியாக்கு கேக் வெட்டி சாப்பாடு போட்டு கொண்டாடுவோமே. சரி கோமதிக்கா நம்ம தெருல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணுங்க. சரிம்மா சின்ன பொண்ணு. இன்னுமா திடீர்னு இந்த 5000 பத்தி கேட்க என்ன விஷயமா? கோமதிக்கா அதுவா ரொம்ப முக்கியமான விஷயம்க்கா, அதை சொல்றத ஓடி வந்தே பாத்துக்கோங்க. அப்படி என்னமா முக்கியமான விஷயம் சின்ன பொண்ணு? கோமதிக்கா இந்த மேல தெருவு ராதிகா இருக்கா பத்தியலா? ஆமா, அந்த மினிக்கடைக்கு என்னம்மா என்னாச்சு? இக்கா அவளுக்கு இந்த 5000 வரலையாக்கா, கிடந்து புலம்பிக்கிட்டு இருக்க பாத்துக்கோங்க. ஊர்ல யாரை கேட்டாலும் எனக்கு வந்திருக்குன்னு தான் சொல்றாக்கா. இந்த மினிக்கு என்னத்த சொல்றாலும் தெரியல, கேட்டா வரலன்னு புலம்பிட்டு தெரியுற. அதான் ஒரு வாரத்தை உங்ககிட்ட வந்துருச்சான்னு கேட்க வந்தே பாத்துக்கோங்க. ஆமாம்மா, அது போட்டன்னைக்கே வந்துருச்சு பாத்துக்க. அவளுக்கு ஏன் வராம இருந்துச்சு? இதுக்கு முன்னாடியே வந்துச்சாமா என்ன? கோமதிக்கா அவ எல்லா மாசமும் பணம் வாங்கிட்டு தான் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த மாசம் பணம் வந்துச்சா இல்ல போச்சா எதுவுமே அவளுக்கு தெரியல. போன தொலைச்சு போட்டாலாம் அப்படின்னு ஒரு கதை சொல்றாவ. சில பேர் சொல்றாவ புருஷன் அவளுக்கு தெரியாம எடுத்துருப்பாரு அப்படின்ட்டு. ஏதோ உண்மை நம்மளுக்கு தெரியல கோமதிக்கா. சின்ன பொண்ணு இருந்தாலும் இருக்குமா, அவன் புருஷன் சரியான ஆள் தான், எடுத்துட்டு போனாலும் போயிருப்பான். என்னன்னு நம்மளுக்கு தெரியல கோமதிக்கா. பணம் வந்துச்சோ இல்ல புருஷன் எடுத்துட்டு ஓடுனானோ இல்ல இவதான் வந்த பணத்தை வரலன்னு சொல்லி ஏமாத்துறாளோ எதுவோ கடவுளுக்கு தான் தெரியும். ராதிகாவும் சரியான ஆளுதான்க்கா. 5000 வந்திருக்குன்னு சொன்னா புருஷன் கேப்பான்னு நினைச்சிட்டு கூட வரலன்னு போய் சொன்னான்னு சொல்லுவாக்கா. அப்படிதான் இருக்கும் நானும் நினைக்கிறேன். ஆமா கோமதிக்கா வரலன்னு ஊருக்குள்ள சொன்னா திரும்ப இன்னொரு 5000 போடுவான்னு நினைச்சிருப்பா. அதான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறா. ஏன் சின்ன பொண்ணு, குக்கர் விசில் அடிக்குதுமா, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். போவாங்கக்கா போய் பாத்துட்டு வாங்க. அப்புறம் நான் கிளம்புறேன் கோமதிக்கா. ஏன் சின்ன பொண்ணு நீ வாய அடுப்படிக்கு, 2 பேரும் அங்கே வேலை செஞ்சே பேசிட்டு இருக்கோம். கோமதிக்கா நான் வீட்டுக்கே போறேன்க்கா. மாமியா கழுவிட்டு வர சொல்லாம வந்துட்டு நான் தேடிட்டு கிடப்பேன். இரு சின்ன பொண்ணு, இப்பதானே வந்தா, நான் குக்கரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மட்டும் வரேமா நெல்லு. என்ன இன்னைக்கு கோமதிக்கா போறேன்னு சொன்னாலும் நில்லுமா நிக்க வச்சுட்டு இருக்காவ. சரி கொஞ்ச நேரம் நின்று நம்மளும் கதையை விட்டுட்டு போவோம். அவளுக்கும் கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும். நம்மளும் அப்படியே பேசி குழம்பு வாங்கிட்டு வீட்டு போயிடுவோம். ஏன் சின்ன பொண்ணு காப்பி குடிக்கியாமா, எடுத்துட்டு வரவா? ஐயோ வேண்டாம் கோமதிக்கா, காப்பிலாம் ஒன்றும் வேண்டாம் பார்த்துக்கோங்க. ஏன் சின்ன பொண்ணு அப்படி சொல்றா? ஒரு டம்ளர் காப்பி குடியா, ஜூஸ் வேணா போட்டு தரவா? வேண்டாம் கோமதிக்கா நீங்க கேட்டதே போதும்க்கா. சரி அப்ப நான் போகும்போது கொஞ்சம் குழம்பாவது வாங்கிட்டு போமா. அது நீங்க சொல்லவே வேண்டாம் கோமதிக்கா, நான் கண்டிப்பா குழம்பு வாங்கிட்டு தான் போவேன். பரவாயில்லம்மா சின்ன பொண்ணு, வாங்கிட்டு போ. உனக்கு தராம நான் யாருக்குமா கொடுக்க போறேன். கோமதிக்கா குக்கர் விசில் அடிக்குது பத்தியலாக்கா? ஆமா சின்ன பொண்ணு, சாம்பாருக்கு பருப்பு காய்கறிலாம் அவிய போடுறேன் பத்தியா, அதான் விசில் அடிச்சிருக்கு. கேச போனதும் தாளிச்சு தரேன், கொண்டு போனோமா. சரிக்கா கண்டிப்பா எடுத்துட்டு போறேன். ஏன் அப்புறம் கோமதிக்கா கலக்குரியை பாத்தீங்களா? இல்லம்மா, நேற்று நானும் அவள் தான் பிள்ளைகளை கொண்டு பல்லெடுத்து கூட போனேன் பார்த்துக்க. அப்போ வேலை கிடக்கு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா பார்த்துக்கம்மா. இன்னும் வந்து எட்டி பார்க்கல. அப்படி எனக்கு தான் வேலை செய்யலான்னு தெரியல பார்த்துக்க. கோமதிக்கா அவ என்ன அம்பானி பிஏவாவா இருக்கா? வீட்டுல உட்காந்து நாடகத்தை பார்த்துட்டு இருப்பாக்கா. ஆமாம்மா, கரண்ட் போயிருந்தா இஞ்சி வந்துருப்பா பார்த்துக்க. கரண்ட் அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு பத்தியா, இவன் நல்லா உட்காந்து நாடகத்தை பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சரி விடுங்க கோமதிக்காவை பார்த்துட்டு போறா. ஏன் சின்ன பொண்ணு வெளியே குப்பை வண்டி வந்திருக்குமா, குப்பையெல்லாம் எடுத்து போடணும்ல? அட ஆமா கோமதிக்கா, எனக்கும் வீட்டுல குப்பை இருக்கு பார்த்துக்கா, எடுத்து போடணும். அப்ப எடுத்து போட்டிருக்கா, நீங்களும் வாங்க. சரிம்மா சின்ன பொண்ணு, போ நானும் வரேன். மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியா பிரிச்சு எனக்கு தந்திருக்கியே. ஆமாப்பா, அப்படிதான் போட்டிருக்கேன். ஏன் சின்ன பொண்ணு குப்பை எடுத்துட்டு வரேன், வண்டியில போட போறேன், நீ அம்மா எடுத்து வரலையா? இக்கா வண்டி எந்த பக்கமா தானக்கா போகுது, நம்ம வீடு அங்கே தானே இருக்கு, எடுத்து போட்டுக்கோவே. தம்பி மக்கும் குப்பை தனியா மக்காத குப்பை தனியா பிரிச்சு வச்சிருக்கேன், பார்த்து எடுத்துட்டு போங்க. சரிக்கா சரி. கோமதிக்கா என்ன லட்சுமி, இக்கா குப்பை வண்டிக்கா. ஆமா கலக்குருவி, அது குப்பை வண்டி தான். எங்களுக்கு பார்த்தா தெரியாத அது குப்பை வண்டின்னு. இக்கா குப்பை வண்டிக்கா. லட்சுமி அது குப்பை வண்டிதாமா, என் வளர்ந்த மாடு குப்பை வண்டி. கோமதிக்கா இந்த கலக்குருவிக்கு என்னக்கா ஆச்சு? குப்பை வண்டி கத்திக்கிட்டே வரா. இக்கா குப்பை வண்டி ஏன் நிக்க சொல்லல? ஏன் லட்சுமி நீ எங்கம்மா குப்பை வண்டி நிக்க சொன்னா? கோமதிக்கா அதான் குப்பை வண்டி கத்திக்கிட்டே வந்தேனாக்கா, வண்டி நிக்க சொல்லிருக்கலாம்ல. அட அறிவு கட்ட கலக்குருவி,
வண்டியை நிப்பாட்டுன்னு சொன்னா நிப்பாட்டி வச்சிருக்க போறோம். அதை விட்டுப்புட்டு குப்பை வண்டி கத்திக்கிட்டு ஓடி வந்துட்டு இருந்தா யாருக்கு என்ன தெரியும்? என் வளர்ந்த மாடு நேத்து குப்பை போடல, இன்னைக்கு இப்ப போய் குப்பை போட முடியாம போச்சு. அங்க ஒரு வாரி குப்பை இருக்கு, யார் கொண்டு போய் தட்டுவா? நல்ல கதையா இருக்கே. உன் வீட்டு குப்பையை யார் தட்டுவா? நீ தானே கொண்டு போய் தட்டணும். காலையே தூக்கி வெளியே வச்சிருக்கலாம்ல. வண்டி வரும்போது அவங்க எடுத்து தள்ளிட்டு போயிருப்பாவ. இல்ல அந்த முக்கில குப்பை தொட்டி இருக்கு பத்தியா, அதுல கொண்டு போய் கொட்டிட்டு வா. தூக்கிட்டு போறா ஒரு வாரி குப்பைய, இந்த முக்குல இருந்து அந்த முக்கு வரைக்கும். வேற வேலை இல்ல பாரு எனக்கு. சரி, அப்போ ஒரு வாரி குப்பையை பத்திரமா வீட்டுக்குள்ளேயே வச்சு நாத்திக்கிட்டு கடை. போ வளர்ந்த மாடு, நீ வண்டி நிப்பாட்டி இருந்தா இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. எல்லாம் ஒன்னாலதான். ஏ லட்சுமி சும்மா இருங்க, குப்பைக்கும் தண்டனை முடிவு போல இருக்க ரெண்டு பேரும். வேற என்ன கோமதிக்கா, மீனை கழுவி மீன் செல்லெல்லாம் அதுலதான் அள்ளி வச்சிருக்கேன், இருந்தா நாரி போயிடாது. ஏன் அறிவு கிட்ட களைக்குருவி, அதை அப்படியே கொண்டு குப்பை தொட்டில வைப்பா. தூக்கி வெளியே போட்டுருந்தா பூனை தின்ட்டு போயிருக்கோம். எங்க வீட்டுக்கு தான் பூனையே வரலையே. அட களைக்குருவி, அமெரிக்க அதிபருக்கு வேணா போன் பண்ணுவோமா? அவர் பூனை படையில இருந்து 2 பூனையை அனுப்புவாரு. சீக்கிரம் வர சொல்லு வளர்ந்த மாடு. ஏ லட்சுமி, மீன் செல்ல இப்படியாம குப்பையில அள்ளி போடுவா? அதை எடுத்து சுத்தம் படுத்தவே எவ்வளவு கஷ்டப்படுவாவ. நீ பேசாம மண்ணை தோண்டி புதைச்சிரு லட்சுமி. இப்ப செடி காட்டுல நல்லா தோண்டி புதைச்சு வச்சுக்கியா, செடியே நல்லா வரும், அதுக்கு உரமாச்சுல. அப்படி சொல்லுங்க கோமதிக்கா. நான் பிச்சு செடி கடையில மீன்குள்ள தண்ணி எல்லாம் கொண்டு ஊத்துறேன் பாத்துக்கோங்க. எவ்வளவு பூ பூக்குது பத்தியலா? அப்படியே சின்ன பொண்ணு, அதான் உன் செடி அவ்வளவு பூ பூக்குது போல. ஆமா கோமதிக்கா, நல்ல உரமாச்சு பத்தியில செடிக்கு, அதான் நல்ல பூ பூக்குது. லட்சுமி, சின்ன பொண்ணு சொன்னது கேட்டியாமா? உன் வீட்டு கொய்யா மரத்துல ஒழுங்கா காய் வைக்கல பத்தியா? இந்த மீன் கல்ல தண்ணி அங்க ஊத்தி வச்சு பாரு எப்படி இருக்குன்னு பாப்போம். சரி கோமதிக்கா, ஊத்தி வைக்கேன். கொய்யா மட்டும் ஒழுங்கா காய்க்கல, என் வளர்ந்த மாடு உன் மண்டியிலே நங்குன்னு கொட்டிடுவேன். ஏன் அறிவு கிட்ட களைக்குருவி, உன் கொய்யா மரம் காய்க்கலாம், இதுக்கு என்ன கொட்டுற? நீ தானே சொன்ன செடிக்கு உரமாச்சு மரம் காய் காய்க்கும் பூ பூக்கும்னு. அதெல்லாம் நடக்கல, அப்புறம் ஓண்ட தான் வந்து கேட்கணும், ஓமண்டையை தான் கொட்டணும். கோமதிக்கா, இவளுக்கு ஒரு நல்லது சொன்னாலும் எப்படி குத்தம் கண்டுபிடிக்க பத்தியலா? இதுக்குதான் கோமதிக்கா இந்த களைக்குருவிக்கு எதுவுமே சொல்லக்கூடாது. சொல்லாத, நான் வந்தது கேட்டணும். நீ ஏதாவது சொல்லு, நான் கேட்கறேன்னு. எப்பப்பா உங்க 2 பேருக்கு நின்று கதை விட்டா எனக்கு தான் தலைவலி வந்துரும் போல இருக்குப்பா. நான் வீட்டுக்கு போறேன். என்ன கோமதிக்கா 3 பேரும் ஜாலியாக நின்று கதை விட்றிய போலையே. ஏன் வசந்தி, இவ்வளவுக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறது உனக்கு ஜாலியா இருக்கு போல. ஒரு 10 நிமிஷம் வந்து நின்று பாரு, காது செவு கிளியற மாதிரி கிடந்து கத்துறாள்வேன். வேண்டாம் கோமதிக்கா, எனக்கு எதுக்கு வம்பு? இவங்க 2 பேரும் எப்படி பேசவன்னு தான் எனக்கு தெரியுமே. கோமதிக்கா, உங்ககிட்ட வேற ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேங்க்கா. ஏன் நாள்முடி எங்கிட்டலாம் பேச மாட்டியோ? கோமதிக்கா கிட்ட தான் முக்கியமான விஷயம் பேசுவியோ? ஏன் சின்ன பொண்ணு, எல்லாருக்கிட்டையும் சேர்த்து தானே சொல்ல போறேன், எல்லாருக்குமான விஷயம்தான். அப்படி என்ன விஷயம் சொல்ல போற? அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, ஏன் மச்சான் பொண்டாட்டி இருக்காள்ல, அவள் ஒரு தோட்டம் வாங்கியிருக்கா, உங்களுக்கு தெரியுமா? வசந்தி, உன் மச்சான் பொண்டாட்டி தான் அந்த பால்ராஜ் பொண்டாட்டி தானே? ஆமாக்கா, அவிய தான். ஓ, மச்சான் தோட்டம் வாங்கியிருக்கான்னு சொல்ல வேண்டியதானே, இதுக்கு அவர் பொண்டாட்டி வாங்கியிருக்கான்னு சொல்றா? யாரோ ஒருத்தர் கோமதிக்கா. ஏன் நாள்முடி, இப்ப அவ தோட்டம் வாங்குறது ரொம்ப முக்கியமான விஷயம் போல. அவ வாங்கியிருக்கான்னு எனக்கு பீத்திட்டு இருக்கியோ? ஏன் சின்ன பொண்ணு, அவிய தோட்டம் வாங்க நான் ஏன் பீத்த போறேன் சின்ன பொண்ணு? எனக்கா எழுதுற போறாவே? நல்ல நினைப்பு தான். அவ கஷ்டப்பட்டு துடிச்சது தோட்டம் வாங்கிட்டு உன் பேர்ல எழுதுறா போல. ஏன் சின்ன பொண்ணு, என்ன சொல்ல வரேனே கேட்காம எடுத்து எடுத்து பேசிட்டு இருக்கேன் என்னத்துக்கு? தோட்டத்தில் பம்பு செட்டு மாட்டிருக்காவலாம், குளிக்க போகலான்னு நானும் உமாவும் பேசிகிட்டு இருந்தோம். சரி உங்களையும் கூட்டிகிட்டு போகலாமேன்னு வந்து கேட்க வந்தேன் பார்த்துக்க. பம்பு செட்டு மாட்டிருக்காவளா? தண்ணி நல்லா வருமே. ஆமாம் லட்சுமி, ஆற்று பக்கத்தில் தானே தோட்டம் இருக்குது, அதனால தண்ணி நல்ல தண்ணியாக தான் இருக்குது பார்த்துக்க. ஏன் வசந்தி, நாங்கள் வந்து அந்த பால்ராஜ் பொண்டாட்டி தான் சொல்லிட்டாலும் என்ன பண்ணுறது? கோமதிக்கா, அவிதான் ஒரு நாள் வாமான்னு சொல்லி கூப்பிட்டாவக்கா. கோமதிக்கா ரொம்ப யோசிக்காதே கோமதிக்கா. தோட்டத்துல தண்ணி பாய்த்து நம்ம போய் குளிக்க போறோம். அப்படியே அழுக்கா கிடக்கிற துணியெல்லாம் அள்ளிட்டு போனா துவச்சிட்டு வந்துடலாம். இப்படி தெரியலன்னு பேசிட்டு இருக்கிறது அங்க போய் நின்று ஜாலியா குளிச்சுட்டு வரலாம் கோமதிக்கா. வாங்க போவோமே. சரிம்மா சின்ன பொண்ணு, அப்போ போயிட்டு வருவோம். ஏன் வசந்தி, எத்தனை மணிக்குமா போனோம்? ஏக்கா வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு அப்புறம் போமாக்கா. சரிம்மா வசந்தி, போயிட்டு வந்துடுவோம். சரி கோமதிக்கா, அப்போ நான் வாரேங்க்கா. எல்லாரும் துணியெல்லாம் எடுத்துட்டு ரெடியாக இருங்க, போகும்போது கூட்டிகிட்டு போகிறேன். ஆத்துக்குள்ள ஏலேலோ அத்திமரம், அகிலகிலா அத்திமரம் அகிலகிலா சேத்துக்குள்ள ஏதேதோ செம்பகப்பூ, அகிலகில செண்பகப்பூ அகிலகிலா. ஏன் பிள்ளைகளா, உண்மையிலேயே தொட்டிக்குள்ள உட்காந்து குளிக்கிறது நல்லா தான் இருக்கு பாத்துக்க. பணக்காரங்க பெரிய ஸ்விம்மிங் பூலா கட்டி குளிக்கிறாவ, அதை விட இதுதாக்கா சூப்பரான ஸ்விம்மிங் பூலு. ஏன் லட்சுமி,
எத்தனை ரூபா கட்டி அவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் கட்டி குளிச்சாலும் இந்த பம்பு செட்டில் குளிக்கிற மாதிரி வராது லட்சுமி. ஆமா வசந்தி, அதுவும் உண்மைதான். அப்புறம் காமெடிக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன லட்சுமி? இக்கா, இந்த பக்கம் பாத்தீங்களா வாழை மரம் நிக்குது, நம்மளுக்கு பின்னாடி இந்த பக்கம் பாருங்க ஒரே தென்னை மரமா இருக்கு. அந்த பக்கம் நெல் வயல் இருக்கு பார்த்துக்காங்க, இந்த சைடு கொய்யா மரமா வச்சிருக்காவ. அப்புறம் அங்கே தள்ளி போனா நல்ல பயிர் வகையெல்லாம் போட்டிருக்காவ. ஆமா லட்சுமி, நான் இதெல்லாம் பார்த்தேம்மா. சின்ன தோட்டமா தான் இருக்கு, இதுலயே எத்தனை வகை பருவம் போட்டிருக்காவ. ஆமாம் லட்சுமி, நான் அதை கவனிச்சே பார்த்துக்க. பின்னாடி முருங்கை மரம் தோப்பு இருக்கு, நீ பார்த்தியாத? அப்படியே வசந்தி, நான் பார்க்கலையே. ஏன் கலக்குருவி பார்த்திருந்தா என்ன பண்ணிருப்பா? முருங்கை மரத்துல பியா ஏறமா ஏறி நின்றுப்பியோ? இல்ல, வளர்ந்த மாடு தோட்டத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கண்டாமா? ஏன் நீ பார்த்தா மட்டும் 4 தேங்காய் 2 வாழைக்குள்ள எல்லாம் தந்துடுவ, அள்ளி சுமந்து வீட்டுக்கு கொண்டு போயிடலான்னு பாக்கியோ? அதெல்லாம் ஒன்றும் எதிர்பார்த்து பார்க்கல, புதுசு புதுசா பார்க்கறது ஆர்வமா இருந்துச்சுல, அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆமா லட்சுமி, எனக்கு இந்த தோட்டத்தை பார்த்தோன்னே அங்கே என்ன இருக்கு இங்க என்ன இருக்குன்னு போய் பார்க்கணும்னு ஆசையா தான் இருந்துச்சு. கோமதிக்கா, ஆசையாக இருந்துச்சுன்னா வாங்கக்கா, குளிச்சுட்டு போய் ஒரு எட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். வசந்தி, நானும் வரேன் வசந்தி, என்னையும் கூட்டிட்டு போ. இவ அப்படியே கை குழந்தை கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் காமிச்சாதான் பாப்பா. உனக்கு என்னவோ போய் பார்க்க வேண்டியதானே? தெரியாத இடத்துல எப்படி போய் பார்க்கறது, வளர்ந்த மாடு. ஓ, இவ்வளவு நேரம் தெரியாத இடம் தெரியல, அங்க போய் என்ன தோருக்கு இங்க என்ன இருக்கு 4 பக்கமும் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு தெரியாத இடம் பயமா இருக்கான். மூக்குல குத்துனே நையா. சின்ன பொண்ணு, லட்சுமிக்கு தான் மூக்கையிலே எங்கன்னு குத்துவா. கரெக்டா சொன்னா 4 முடி, இவ்வளவு மூக்குல குத்த நினைச்சா குத்த முடியாது, மண்டையில வேணா கொட்டலாம். இப்பவே அரடி தான் இருக்கா, கொட்டணும் மண்ணில புதஞ்சு போயிருவாளே. நல்லா வருவீல எல்லாரும். என்ன மட்டும் ஏதாவது சொல்லணும்னா மொத்த பேரும் ஒண்ணு கூடிருங்க. மூக்கு இல்லையாம மூக்கு, அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா தான் இருக்கு, உங்களுக்கு காமிக்க முடியாது. ஒருவேளை தங்க மூக்கா இருக்குமோ, அதான் காணாம போயிருந்து மறைச்சு வச்சிருப்பா போல. அது ஒண்ணு தங்க மூக்கா இருக்காது, 4 முடி ஊலா மூக்கா இருக்கும். பம்பு செட்டு தண்ணியில குளிக்கிறது ரொம்ப அருமையா தான் இருக்கு. சின்ன பிள்ளையில குளிச்சது, அதுக்கப்புறம் இப்பதான் குளிக்கேன். ஆமா 4 முடி. இப்பெல்லாம் யாரு பம்பு செட்டு வச்சு தோட்டம் வைக்கிறா? பாத்தி கட்டி யாரு மரத்துக்கெல்லாம் தண்ணி பாய்க்க? தோட்டத்தை வாங்கி 4 செடியை நட்டிடுவாவ, அப்புறம் புல்லா சொட்டு நீர் பாசனம் தான். வசந்தி, முன்னாடி தண்ணிக்கு பஞ்சம் கிடையாதுமா, நல்ல மழை பெய்யும், ஆறு குளத்துல சேர்த்து வைப்பாவ, அதனால மரம் செடிக்கெல்லாம் தோட்டத்துல தண்ணி பச்சாவ. இப்ப எங்க மழை பெய்யுது வசந்தி, எந்த ஆத்து குளத்துல தண்ணி இருக்கு? போர் போட்டாலும் தண்ணி ஒழுங்கா வரதில்ல, வேற செடிக்கெல்லாம் சொட்டு நீர் பாசனம் தானே போடணும். நீங்க சொல்றது உண்மைதான் காமதிக்கா, தண்ணி நல்லா செழிப்பா இருந்தா பம்பு செட்டு போட்டு செடிக்கெல்லாம் தண்ணி வைக்கலாம், இல்லைங்கிற பட்சத்துல சொட்டு நீர் பாசனம் தானே நல்ல வழி. ஆமா லட்சுமி. எப்பப்பா நீங்களும் பேசுறதெல்லாம் பார்த்தா 10 தலைமுறையே விவசாயியா இருந்து பேசுற மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு மட்டும் தானே தெரியும் நீங்களும் வெந்தது வேகாதது அரை வேக்காடு முக்கா வேக்காடுன்னு. என்னையுமா சொல்ற? ஏக்கா, அவ எல்லாரையும் சேர்த்து பொதுவாதான் அரை வேக்காடுங்க, இல்ல நீங்க என்னைய சொன்னியா உன்னைய சொன்னியான்னு தனியா பிரிச்சு வேற காட்டுறீங்க போல. என்ன செய்யுது சின்ன பொண்ணு, நாங்கள் அரை வேக்காடு முக்கா வேக்காடா கிடக்கும். உன்ன மாதிரி ஒரு அறிவாளி கூட இருக்கிறதுனால இம்புட்டு தூரம் வளர்ந்து நிற்கும். ஏன் 4 முடி என்ன பாராட்டியா இல்லைன்னா என்ன அசிங்கப்படுத்துறியா? என் வளர்ந்த மாடு, உனக்கு புரியலையா இன்னும்? நாங்களும் அரை வேக்காடுனா நீ கூமுட்டேன்னு சொல்ற. வசந்திக்கா, காலுக்குள்ள என்னமோ கடிக்குதக்கா, மீனா இருக்குமோ? இல்ல இல்லவ பாம்பா இருக்கும். என்னது பாம்பா? பயப்படாதவுமா, பாம்பாலாம் இருக்காது. பிள்ளைலா, போன வாரம் இந்த டேம்ல தண்ணி தான் விட்டாவ பத்தியா? அப்ப நம்ம ஒரு ஆத்துல ஒரு முதல்ல வந்துட்டா, உங்களுக்கு தெரியுமா? முதலையா? ஆமா லட்சுமி, நம்ம ஒரு ஆத்துல கடந்து நிறைய பேர் சொன்னாவ பத்துக்க. இக்கோ, அப்ப இழுவ கால கடிச்சது முதலையா இருக்குமோ? எல்லாரும் எந்திரிச்சு வெளியே ஓடிடுமா? ஏன் சின்ன பொண்ணு, பம்பு செட்டு தண்ணியில எப்படி முதல்ல வரும் சின்ன பொண்ணு? என் வளர்ந்த மாடு, எங்களெல்லாம் அரை வேக்காடு முக்கா வேக்காடுன்னு நீ கூமுட்ட முதல்ல பதில் சொல்ற. பம்பு செட்டு தண்ணியில எப்படி முதல்ல வரும்? வேணா பக்கத்துல வயல் இருக்கிறதுனால வயல் நண்டு வேணா நிற்கும் 2 3, அது கூட காலைல கழிச்சிருக்கலாம். கோமதி அக்காவே முதல்ல வருது பாம்பு வருதுன்னு போய் கதை விட்டுட்டு இருக்காவ, அதையும் நம்பி பம்பு செட்டு தண்ணியில முதல்ல வருது நம்புறிய? நீ இவ்வளவு பெரிய கும்பிட்டே இருக்கா? ஓவரா பேசாத கலக்குருவி, ஏதோ அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கத்திட்டேன் முதலையாடு, அதுக்கு ஓவரா தான் பேசியா? சரி, எல்லாரும் போவோமா இப்போ? ஏன் வசந்தி, கொஞ்சம் கழிச்சு போவோமே, துவச்சு போட துணிலாம் காஞ்சோம் அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். சரி லட்சுமி.